வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங், வணக்கம், சொல்லுங்க மேடம். ஹலோ சார், நான் மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன் சார். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? மயிலாடுதுறை சார். சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? சார், இப்ப குகன் விடுதி நம்ம புக் பண்றோம்ல, அது எவ்வளவு நாள் முன்னாடில இருந்து புக் பண்ணோம் சார்? இப்ப நாங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரோம் சார். சோ அது எப்போ ஓபன் ஆகும்? இதுக்கு டைமிங் இருக்கா? இப்ப ஜூன் ஒரு 4ஆம் தேதிக்கு நீங்க புக் பண்ணனும்னா மே 20 இல்ல 21. ஓகே ஓகே சார், 10 டேஸ்க்கு பிஃபோர் ஓபன் ஆகும். ஓகே ஓகே சார். இப்போ வந்து சார் அதுல வந்து கிரீன் இருந்தா மட்டும் தான் இருக்குமா சார்? அந்த வெறும் கிரே கலர்ல அவைலபிள் கிடையாது, சரிங்களா? ஓகே சார். இப்போ வந்து நாங்க 6% வரும். அப்ப 3 ரூம்ஸ் புக் பண்ணுமா, இல்ல வந்து 2 ரூம்ஸ் புக் பண்ணிட்டு 3 யூஸ் பண்ணலாமா, எப்படி சார்? இல்ல மேடம், அப்படி யூஸ் பண்ண முடியாது மேடம். அடல்ட்னா 2 பேர் தான், 2 பேருக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார், இப்போ நம்ம இதுல வந்து தரிசனம் புக்கிங்னா ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல நம்மளோட திருச்செந்தூர் வெப்சைட்ல, கவர்மெண்ட் வெப்சைட்ல தரிசனம், அபிஷேக தரிசனம் சொல்லுங்க. அது வந்து சார் நம்ம புக் பண்றோம் அப்படின்னா அதுவுமே எப்படி சார் 10 டேஸ் பிஃபோர் தான் புக் பண்ண முடியுமா? அதுவுமே 14 டேஸ் பிஃபோர் தான் ஓபன் ஆகும் டேட். நான் சொன்ன கணக்கு தான். ஜூன் 4ஆம் தேதிக்குனா மே 21 இல்ல 22 தான் ஓபனே ஆகும். ஓகே 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 சார். இப்போ வந்து சார் அது வந்து இப்போ 500 rupees போட்டுருக்கல சார், அது சிங்கிள் பர்சன்கா சார் இல்ல எப்படி சார்? 500லாம் இருக்கு. 500 2000 ரெண்டு இருக்கு மேடம். வெறும் 500 மட்டும் இருக்காது. ரெண்டு இருக்கு சார். அது ஸ்பெஷல்னா வந்து 2000, நார்மல் டேஸ்னா 500 போட்டுருக்கு. அது என்ன சிங்கிள் பர்சனா இல்ல எப்படின்னு கேக்குறேன் சார். ஆமா, சிங்கிள் பர்சன் தான், ஒரு ஆளுக்கு மட்டும் தான். ஓகே ஓகே சார். இப்போ சீனியர் சிட்டிசன் வராங்க சார், அம்மா எல்லாம் வராங்க, அவங்களோட நாங்களும் உள்ள போலாமா? அந்த ரோல போக முடியாது மேடம், போக முடியாது. அது அபோவ் 70னா கூட ஒருத்தர் போலாம் துணைக்கு. அபோவ் 70னா ஒருத்தவங்க மட்டும் போலாம். ஓகே சார். இப்ப அபிஷேக தரிசனம் வந்து சார் இப்போ வந்து நாங்க புக் பண்ணிடுறோம்ல, நாங்க பண்ணதுக்கு அப்புறம் அந்த அபிஷேக டைம் டைம்ல உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? புரியல, என்ன சொல்றீங்கன்னு. அபிஷேகம் நாங்க புக் பண்றோம்ல சார், அபிஷேக தரிசனம் இப்போ ஒரு 500 rupees வந்து நாங்க புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் டைம்ல உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன் சார். டைரக்டா உள்ள போயிடலாம். அந்த டைம் என்ன டைம் மென்ஷன் பண்ணிருக்கோ கரெக்டா சண்முக விலாசம் வந்துடணும். சண்முக விலாசம் இப்போ 6 மணி அபிஷேகம்னா ஒரு 5:30 5:15 வந்துடணும். அந்த டைம்ல உங்களுக்கு கரெக்டா செக்யூரிட்டிஸ் அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்க டாக்குமெண்ட் காமிச்சீங்கன்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பிடிஎஃப் இருக்கும், நீங்க புக் பண்ண பிடிஎஃப் இருக்கும். அது வந்து மூலவரோட தானே சார்? மூலவரோட அபிஷேகம் தானே சார்? மூலவர் தான் அபிஷேகம் நடக்கும். டைரக்டா போய் நாங்க அந்த இதுல உட்கார்ந்துடலாம், அபிஷேகம் பார்க்கலாம். ஓகே 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 சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் யாருமே பண்ண மாட்டாங்க, இவ்வளவு டீடைல் சொல்றது. சார் குட் மார்னிங், வணக்கம், சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க மேடம். சார் நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் சார். என் பேர் கீதா. நான் வந்து திருச்செந்தூருக்கு வந்து மே லாஸ்ட்ல மே 24 25 அந்த மாதிரி வரலான்னு பண்ணிருக்கேன் சார். குகன் லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணிட்டா எத்தனை மணிக்கு சார்? நான் வந்து திருநெல்வேலிக்கு நேரா டிக்கெட் வந்துருச்சு, எனக்கு திருச்செந்தூர் டிக்கெட் கிடைக்கல. திருநெல்வேலிக்கு இறங்கி அங்க இருந்து திருப்பி வர மாதிரி இருக்கும். ஒரு 2 o'clock செக்இன் பண்ணலாமா சார்? 2 o'clock செக்இன் பண்ணி நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, சரிங்களா? ஃப்ரண்ட்ல ராஜகோபுரம் இடதுபுறம் தான் கவுண்டர் இருக்கும் நீங்க செக்இன் பண்றதுக்கு, சரிங்களா? அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு தான் வந்து நீங்க உள்ள போய் ரூம் செக்இன் பண்ணணும். அங்கதான் கீ கொடுப்பாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு. என்ன விஷயம்னா நீங்க சொல்லுங்க, ஆனா வந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லுங்க, அலோவ் பண்ணதான் செய்வாங்க. ஆனா நீங்க மறுநாள் காலையில 6 மணிக்குள்ள செக் அவுட் ஆகணும். செக் அவுட் ஆயிரணும், கண்டிப்பா ஆயிரணும். ஓகே சார். கழுவுமலையில இருந்து சண்முக பாண்டியன் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? கழுவுமலை. கழுவுமலை, ஆமாங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? இப்ப இந்த சஷ்டி மாசம் சஷ்டி வருது சார், 2 சஷ்டி வருது. இந்த சஷ்டி அன்னைக்கு கூட்டம் எப்படி சார் இருக்கும் கோயில்ல? புதன்கிழமை அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. ஆமாங்க சார். காலையில வீடியோ பார்க்கல சார் இன்னைக்கு? இல்ல சார், நான் வெளியில போயிட்டேன். இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்து 10 மணிக்கு கால் பண்ணலாம். காலையில நம்ம உங்களுக்கானதான் எல்லாருக்கான தகவலே போடுறேன். சரிங்க சார், சரிங்க சார். இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. சரிங்க சார், அப்ப ஈவினிங் வந்துடுறேன் சார். சரிங்க சார், ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். நான் கல்லூர்ல இருந்து பேசுறேன் சார், நவீன்குமார். வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். இப்ப திருச்செந்தூர் வந்து தங்கத்தேர் வந்து எப்படி சார் ப்ரொசீஜர், எப்படி அமௌண்ட் பே பண்ணணும்னு கொஞ்சம் டீடைல் சொல்றீங்க? அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் டைப் பண்ணி கூகுள சர்ச் பண்ணி உள்ள போங்க, கோயிலோட சைட் உள்ள போகும். ஓகேங்க சார். உள்ள போனீங்கனால திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்கும். திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் நீங்க போனாலே வந்து தங்கத்தேர் தரிசனம் சொல்லிட்டு இருக்கும், உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், வரிசையா இருக்கும், எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். சரி, உள்ள சரிங்க சார்.
இன்னைக்கு டைம் என்ன, இந்நேரம் டைம் புக்கிங் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலி காலையில் 10 மணி வரைக்கும் தான் இன்னைக்கு புக்கிங் இருக்கும். நீங்க என்னைக்கு புக் பண்றீங்களோ இன்னையில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் சார் புக்கிங். சரிங்க சார், சரிங்க சார். அதாவது ஏப்ரல் 21 வரைக்கும் இருக்கு புக்கிங். இன்னைக்கு செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, திருப்பி நீங்க நாளைக்கு காலையில தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். 10 மணிக்குள்ள புக் பண்ணிடணும். ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு வந்து சைட் ஓபன் ஆகும். சரிங்க சார், சரிங்க சார். அப்புறம் காலையில 10 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் 10 AM-க்கு. ஆமா, 4 பேர் ஆமா 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். சரிங்க சார். ஓகே, 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டிக்கெட்டை வச்சு நீங்க 100 ரூபாய் தரிசனத்துக்கு போய்க்கலாம். 100 ரூபாய். ஓகே சார். ஓகே. தங்கத்தேர் தரிசனம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு இருக்கும். அவர் 5:30 மணிக்கு சண்முக விலாசம் வரணும். ஸோ அதுக்கு பிஃபோரா போயிட்டு வரணும். அதை முடிச்சுட்டு போக முடியாது. ஓகே, ஓகே. சாமி பார்க்கறது சொல்றீங்களா சார்? ஆமா, சாமி பார்க்கறத சொல்றேன். சரிங்க சார். ஓகே, ஓகே. நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடணும் அது பிஃபோரா? ஆமா ஆமா. ஓகே, ஓகே. பெட்டர். சரிங்க சார். சரிங்க சார். சார் இப்போ இன்னொரு டவுட் சார். இப்போ நெக்ஸ்ட் மந்த் பண்ணனா இப்போ பண்ண முடியாது சார்? இந்த மந்த் தான் அவைலபிள்? ஆமா சார், இந்த 14 days to 15 days மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு. மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.